வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 4,50,00,000 ரூபாய் செலவில் விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் செய்யும் பணி கவர்னர் ஒளி கொண்டு செதுக்கி துவக்கி வைப்பு. காவல் நிலையத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட டிஐஜி. போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. முதலியார்பேட்டையில் நடைபெறும் அரசு விழாக்களுக்கு தன்னை அழைப்பதில்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் புதியதாக தங்கத்தேர் செய்யும் பணியை ஒளியால் செதுக்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பெத்துச்செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் வழங்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி 12.5 அடி உயரமும் 8 அடி நீளமும் 6 அடி அகலத்தில் அமைய உள்ள இந்த தங்கத்தேரில் சுமார் 4 கிலோ 800 கிராம் தங்கமும் 30 கிலோ காப்பர் 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் செய்யப்பட உள்ளது. தங்கத்தேர் செய்யும் பணிக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணைநிலை ஆளுநருக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதையடுத்து தங்கத்தேர் செய்வதற்காக துணைநிலை ஆளுநர் சார்பில் ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு காசோலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஒளியால் மரத்தை செதுக்கி தங்கத்தேர் செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, ஆலய தனி அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஆலய தலைவர் மணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் டிஐஜியாக பொறுப்பேற்ற பிறகு முதலாக நேரு வீதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்ட GIG சத்தியசுந்தரம் போக்குவரத்து போலீசாருக்கு தலைக்கவசம் வழங்கினார். புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் பொறுப்பேற்ற பிறகு முதலாக நேரு வீதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் மாலை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் SP அலுவலகத்தின் 2வது மாடியில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி, போக்குவரத்து வடக்கு கிழக்கு பிரிவு SP செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் SIக்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது எங்கெங்கு போக்குவரத்து நெரிசல், விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது, போக்குவரத்து போலீசாரின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து வீடியோ படக்காட்சிகள் மூலம் டிஐஜிக்கு எடுத்துரைத்தனர். அப்பொழுது அவர் விபத்துக்களை குறைக்கவும் நெரிசலை போக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து போக்குவரத்து போலீசாருக்கு காவல்துறை சார்பில் ஹெல்மெட்டுகளை டிஐஜி வழங்கினார். போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது. நெரிசல் மிகுந்த நேரங்களில் பாதுகாப்பிற்காகவும் மழை காலங்களில் பயனுள்ளதாகவும் இந்த ஹெல்மெட் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முதலியார்பேட்டை தொகுதி அரசு விழாக்களில் தன்னை அரசு அதிகாரிகள் அழைப்பிதழ் கொடுத்து அழைப்பு விடுப்பதில்லை என சபாநாயகர் செல்வத்திடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உரிமை மீறல் மனு அளித்துள்ளார். சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அளித்துள்ள மனுவில், புதுவை நியமன சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மத்திய உள்துறை அமைச்சகத்தினால் நியமிக்கப்பட்ட மக்கள் பணியை செய்து வருகிறேன். முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நடத்தி வருகின்றேன். முதலியார்பேட்டை தொகுதியில் தான் எனது வாக்காளர் அட்டையும் உள்ளது. ஆனால் முதலியார்பேட்டை சட்டசபை தொகுதியில் நடக்கின்ற எந்த ஒரு அரசு விழாக்களுக்கும் எனக்கு அழைப்பிதழ் வழங்குவதில்லை. மேலும் எனது பெயரும் அழைப்பிதழில் இடம்பெறுவதில்லை. அதனை நான் பலமுறை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளேன். ஆனால் இன்று வரை அரசு அதிகாரிகள் அதனை பின்பற்றுவதில்லை. நேற்று சுதானா நகர் நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா அழைப்பிதழில் எனது பெயர் இடம்பெறவில்லை. இது சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான எனது உரிமையை பறிக்கும் செயலாகும். ஆகவே தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து இனிவரும் காலங்களில் முதலியார்பேட்டை தொகுதியில் நடக்கும் அனைத்து அரசு விழாக்களில் எனது பெயரை அழைப்பிதழில் இடம்பெற செய்ய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான உரிமையை வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.
புதுவையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க பாடுபட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பொது லோக்சபா தேர்தலில் 28 தொகுதிகளிலும் அதிக ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றதால் காங்கிரஸ் கட்சியினர் மிதப்பில் உள்ளனர். அது கூடாது எனவும் புதுச்சேரியில் மக்கள் சேவை செய்யாமல் நிறைய அரசியல் வியாபாரிகள் வந்துள்ளனர், அவர்களை முறியடிக்க வேண்டும் என்றார். கடந்த 2016 நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக 18 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 17 தொகுதிகளில் அக்கட்சி டெபாசிட் இழந்தது. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து ஓடியவர்களை தேர்தலில் நிற்க வைத்து கோடிக்கணக்கில் செலவு செய்ததால் இன்று 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களில் 4 பேர் லாட்டரி அதிபரை கௌரவிக்கின்றனர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரது காலில் விழுகிறார். அந்த லாட்டரி அதிபர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 9 கோடி கைப்பற்றி 5 கோடியை முடக்கி வைத்துள்ளது. லோக்சபா தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பளித்துள்ளனர். அதே போன்ற தீர்ப்புதான் சட்டசபை தேர்தலிலும் மக்கள் கொடுப்பார்கள். வெற்றி பெற வாய்ப்பு உள்ளவர்களுக்கு சீட் வழங்கப்படும் என கட்சி தலைமை கூறியுள்ளது. வரும் 2026 காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர பாடுபட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மண்ணடிப்பட்டு தொகுதிகள் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை மேற்கொண்டார். மண்ணடிப்பட்டு தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணி திட்டங்கள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்க கூட்டத்தில் மின்துறை கண்காணிப்பாளர் சண்முகம், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கர், நல ஆய்வாளர் ராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தொகுதிக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் சந்தை, புதுக்குப்பம் கிராமங்களில் ஆதி திராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனைத்து கிராமங்களிலும் விளையாட்டு மைதானம் அமைப்பது, கோவில்களை மேம்படுத்துவது, குளங்களை தூர்வாருதல், சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை சீரமைத்தல், மின்துறை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணி திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தொகுதியின் அனைத்து வளர்ச்சி பணி திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரம் மற்றும் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த மகளிர் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரம் பகுதியை சேர்ந்த செல்வி மற்றும் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த குப்பு தலைமைகள் 100க்கும் மேற்பட்ட மகளிர் தங்களை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நேரு வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட மகளிர் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கட்சியில் இணைந்த மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக உறுதியளித்தார். ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பாக்கமுடியான்பேட்டில் உள்ள இமாக்லேட் மகளிர் கல்விகள் கல்லூரிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி பாக்கமுடியான்பேட்டில் உள்ள இமாக்லேட் மகளிர் கல்விகள் கல்லூரிகள் சிறப்பு குழந்தைகளிடம் காணப்படும் குறைபாடுகள் ஆகிய ஆட்டிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, டவுன் சிண்ட்ரோம் உள்ளிட்ட தேவைகளுக்கான மருத்துவ உதவி, அரசாங்க அங்கீகார உரிமைகள், சமூக நலத்துறை சார்ந்த உதவிகள் மற்றும் நேஷனல் ட்ரஸ்ட் செயல்படுத்தும் நிர்மயா மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் லோக்கல் லெவல் கமிட்டி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அரசியல் நேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி செயலர் அருட் சகோதரி டாக்டர் சிகாயம் மேரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் டெய்சி நம்பிக்கை முன்னிலை வகித்தார். ஷாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்க வழக்கறிஞர் மரியா அன்னதயாவதி சிறப்பு குழந்தைகளிடம் சட்டம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கினார். ஆலோசகர் சீதா சமுதாயத்தில் சிறப்பு குழந்தைகள் பிறப்பதை தடுப்பது எப்படி என, மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் பிறந்தால் அவர்களின் தேவைகளை அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதல் ஆகியவற்றை விளக்கி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள் ராஜ்குமார், நான்சி, சோபனா, மோகன் மற்றும் ஷாரோன் சொசைட்டி தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி நகரிலிருந்து எம்ஜிஆர் நகர் வரை 47,64,000 ரூபாய் செலவில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் முருங்கப்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரிலிருந்து பாக்கியம் நகர் வரை 37,99,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளையும் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அண்ணா நகரில் மணிபால் சிக்னா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் கிளை அலுவலகம் இன்று துவக்கப்பட்டது. புதுச்சேரியில் மணிபால் சிக்னா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் கிளை அலுவலகம் அண்ணா நகர் 8வது குறுக்கு தெருவில் சிறப்பாக துவங்கப்பட்டது. இந்த துவக்க விழாவில் மணிபால் சிக்னா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் முதன்மை துணைத் தலைவர் தர்வேஷ் முகமது மற்றும் புதுவை நிறுவனத்தின் கிளை மேலாளர் ஜெயச்சந்திரன் முன்னிலையில் இந்த கிளை துவங்கப்பட்டது. இவ்விழாவில் இந்த நிறுவனத்தின் முகவர்கள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை மாநிலம் வெளியனூர் கொம்யூன் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதியில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இந்த விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார். இந்நில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக உபயதாரர் வில்லியனூர் கணேசன் குடும்பத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவணன் மற்றும் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் கோவில் திருப்பணிக்கு இந்து அறநிலையத்துறை மூலம் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். இந்து அறநிலையத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையம் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஆலய நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். கோவில் நிர்வாக பொறுப்பாளர் ராமசாமி, ஸ்ரீனிவாசன், செல்வநாதன், நாராயணன், கண்ணன், கங்காதரன், திருநாவுக்கரசு, அன்பழகன், சந்திரசேகரன், அன்பு, ஜெயராஜ், மணிகண்டன், மோகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், அனிப் மற்றும் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆழ்கடலில் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடைபெற்ற சீவிஜில் ஒத்திகையில் காவல்துறை டிஐஜி சத்தியம் சுந்தரம் தலைமையில் படகுகளில் சோதனை மேற்கொண்டனர். கடலோர பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கடலோர பாதுகாப்பு பயிற்சியில் சீவிஜில் ஒத்திகை இன்றும் நாளையும் 2 நாட்கள் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெறுகின்றது. புதுவை கிழக்கு கடற்கரை பகுதியான கரகச்செட்டிக்குளத்திலிருந்து மூர்த்திக்குப்பம் வரை சுமார் 15 மீனவ கிராமங்களில் இந்த ஒத்திகை ஆய்வு நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடற்பகுதியில் டிஐஜி சத்தியம் சுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமைகள் கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் படகில் சென்று நடுக்கடலில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கடல் பரப்பில் வருபவர்கள், கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களிடம் புதியதாக வரும் நபர்கள் குறித்தும் கடற்பரப்பில் புதிதாக காணப்படும் படகு குறித்தும் விசாரணை மேற்கொண்டது. கடற்பரப்பை பாதுகாப்பாக வைப்பதற்காக இதுபோன்ற ஒத்திகை நடத்தப்படுவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பிஆர்டிசி ஊழியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி பிஆர்டிசி சாலை போக்குவரத்து கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு, போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம், பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தினர் பிஆர்டிசி பணிமனை எதிரே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டம் இன்று 3வது நாளாக நடைபெற்றது. போராட்டத்திற்கு ஒப்பந்த ஊழியர் சங்க செயலாளர் தமிழ்செல்வன் தலைமை தாங்க, ஊழியர் சங்க செயலாளர் வேலையன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் பொழுது ஊழியர்கள் சிலர் சோர்வடைந்து அங்கேயே படுத்திருந்த நிலையில் போலீசார் வலுக்கட்டாயமாக அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தாளாளர் ஃபிரெட்ரிக் வரவேற்றார். பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக அரசு பள்ளி கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி, அருட்தந்தை ஜோசப் பால், ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர் வெங்கடாச்சலம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்பல்லோ மருத்துவமனை இணை ஆலோசகர் பாலச்சந்திரன் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சக அறிவியல் அருங்காட்சியக சபை சார்பாக நடைபெற்ற அறிவியல் நாடக விழாவில் சிறந்த இயக்குநருக்கான விருது பெற்ற ஓவியாசிரியர் கலைமாமணி சரவணகுமார், தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற 47 மாணவர்களுக்கும், ஓவியம், விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ஃபிரெட்ரிக் சிறப்பு விருந்தினராக வரவேற்று பொன்னாடை போர்த்தி கார்விட்டார். பள்ளியில் முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்க குழந்தைகள் தின சிறப்பினை 4ஆம் வகுப்பு மாணவி ஜானகி ஆங்கிலத்திலும், 2ஆம் வகுப்பு மாணவன் பிரணேஷ் தமிழிலும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியினை 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஷன்விகா, சித்தார்த், அண்ணாமலை, லக்ஷா மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் ஆகியோர் தொகுத்து வழங்க 3ஆம் வகுப்பு மாணவி சுகிர்த்தி நன்றி கூறினார். விழாவில் பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜூட்டா ஃபிரெட்ரிக், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடுவனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் கடுவனூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம், 1 முதல் 4 வரையிலான யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர், ஏழை முத்து மாரியம்மன் மற்றும் பாலவிநாயகர், பாலமுருகன் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, புதல்வன் அசோக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர், பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் பால விநாயகர், மாரியம்மன், பாலமுருகன் வீதியுலா நடைபெற்றது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக 20 லட்சம் ரூபாய் செலவில் அகலப்படுத்தி கட்டப்பட்டு வரும் உப்பனார் பாலத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பனாறு வாய்க்கால் நகரின் முக்கிய பகுதிகளை இணைத்து செல்கிறது. இப்பாலம் குறுகிய அளவில் இருப்பதால் சாலையின் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் அதிக அளவு வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டுமின்றி பம்பாக்கிரபாளையம், திப்ராயப்பேட்டை வசிக்கும் மக்கள் போக்குவரத்திற்கு சிரமமாக உள்ளது. இந்த வாய்க்கால் மீது உள்ள பாலத்தின் அளவை பெரியதாக புறணமைத்தார் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இருக்கும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேட்டுக்கொண்டதன் பேரில் பொதுப்பணித்துறை ஸ்மார்ட் சிட்டி மூலம் 20 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அடிக்கப்பட்டு பெரிதாக கட்டப்பட்டு வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கலை செயலாளர் உதயராஜ், இசாக், ராகேஷ், கழக சகோதரர்கள் பேட்டை, சக்திவேல், ஜெயசீலன், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். ஜீவானந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காரமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், பள்ளி துணை முதல்வர் ராமச்சந்திரன் வரவேற்க விரிவுரையாளர் ஜீவராஜு நன்றியுரை கூறினார்.
இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிய 30 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் போலி தூதரக சான்றிதழ்களின் மூலம் NRI கோட்டாவில் மோசடியாக சேர்க்கை நடைபெற்ற 3 மாணவர்களை நீக்கிவிட்டு தேசிய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி கலந்தாய்வை வருகின்ற 25ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 13/9/2024 அன்று தேசிய மருத்துவ கவுன்சில் சிறப்பு கடைசி கட்ட இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம், BSc நர்சிங் கலந்தாய்வினை ஷெட்யூல் ஆஃப் ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் UG கவுன்சிலிங் ஃபார் MD, NBS, BDS, BSc நர்சிங் சீட்ஸ் 2024 அறிவித்திருந்தது அனைவருக்கும் தெரிந்தது. வெளிநாட்டு தூதரக போலி ஆவணங்கள் அடிப்படையில் தற்பொழுது சென்டாக் கலந்தாய்வு மூலம் 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்பது தெரியவருகிறது. இந்த வழக்கை புதுச்சேரி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் வெளிநாட்டு அமைச்சகத்திற்கும் நீண்ட புகாரை தனது அமைப்பின் மூலமும் மேலும் சிலரும் அனுப்பியுள்ளனர். ஆகையால் போலியான தூதரக ஆவணங்கள் அடிப்படையில் தற்பொழுது அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சென்டாக் கலந்தாய்வு மூலம் NRI வெளிநாட்டு வாழ் இந்தியர் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து மாணவர்களை நீக்கிட வேண்டும். அதன் பேரில் தற்பொழுது தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நிரப்பப்படாமல் காலியாகும் NRI மருத்துவ இடங்களுக்கு தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விதிகளை பின்பற்றி இதுவரை விண்ணப்பித்து காத்திருப்போர் பட்டியலில் உள்ள NRI மாணவர்கள் அல்லாத பட்சத்தில் நிர்வாக ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவர்களை கொண்டும் நிரப்ப வேண்டும் என்பது தேசிய மருத்துவ கவுன்சில் விதி மற்றும் நெறிமுறைகளாகும். இவை அனைத்தையும் சென்டாக் நிர்வாகம் முறையாக செய்து மாணவர்களுக்கான கலந்தாய்வினை 25/11/2024 நடத்தி மருத்துவ மாணவர்களை அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்களின் கருத்தரங்கம் நடைபெற்றது. அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு முடிவின்படி ஓய்வூதியம் பெறுபவர்களின் கருத்தரங்கம் இன்று புதுச்சேரி முல்லைநகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் முன்வைத்து விவாதிக்கப்பட்டது. கருத்தரங்கத்திற்கு ராமகிருஷ்ணன் தலைமை தாங்க குணசேகரன் வரவேற்புரையாற்ற காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP சிறப்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கிற்கு கிருஷ்ணமூர்த்தி, சாந்தாரம், கலஞ்சி, அப்பன், ராதாகிருஷ்ணன், நடராஜன், ஜனார்த்தனன், முருகேசன், ராமலிங்கம் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் கலைமாமுனி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் கொடிநாள் நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டிற்காக வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் கொடிநாள் நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதன்படி மதகடிப்பட்டு அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் கொடிநாள் நிதி வசூல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமையேற்று கொடிநாள் நிதி வழங்கி தலைமை உரையாற்றி நிதி வசூலை துவக்கி வைத்தார். கல்லூரியின் சுற்றுலாத்துறை தலைவரும் தேசிய மாணவர் படை பிரிவு அலுவலருமான கதிர்வேல் வரவேற்றார். இதையடுத்து மாணவர்கள் மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கொடிநாள் நிதி வசூல் செய்தனர். ஏற்பாடுகளை கல்லூரியின் NCC அதிகாரி கதிர்வேல் மற்றும் தரைப்படை பிரிவு மாணவர்கள் செய்திருந்தனர். சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷண திருக்குடு முழக்கு நின்னீராட்டு பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக புற்றுமண் பூஜை, விதையிடு விழா, வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, மகா சாந்தி ஹோமம், நவகலசம், கோபூஜை, மகா பூர்ணாகுதி ஹோமம் ஆகியன நடைபெற்றன. காலை 10 மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்று லட்சுமி நாராயண பெருமாள் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர் லட்சுமி நாராயண பெருமாள், கனகவல்லி தாயார், கோதண்டராமர் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சிறுவந்தாடு உட்பட சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். இரவு சிறப்பு அலங்காரத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் கோதண்டராமர் வீதி உலா நடைபெற்றது.
புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7115 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 4,50,00,000 ரூபாய் செலவில் விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் செய்யும் பணி கவர்னர் ஒலி கொண்டு செதுக்கி துவக்கி வைப்பு. காவல் நிலையத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட டிஐஜி. போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. முதலியார்பேட்டையில் நடைபெறும் அரசு விழாக்களுக்கு தன்னை அழைப்பதில்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு குற்றச்சாட்டு. கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.